கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிற அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய வருகைக்கு பிற்பாடு இந்த உலகத்தில் நடக்க வேண்டிய சம்பவங்களுக்கு இப்பொழுதே இந்த உலகம் எப்படி ஆயத்தமாக இருக்கிறது என்பதை குறித்து தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கவிருக்கிறோம். மனிதர்கள் தங்களுடைய வேலைகளை எளிதாக்குவதற்காக அநேக எந்திரங்களை, மிஷின்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். நாம் அன்றாட அனுதின வாழ்க்கையில் எல்லாமே நம்ம மிஷின்களைத்தான், எந்திரங்களைத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். வயலில் அறுவடை மிஷின்லேருந்து வீட்டில் நாம் பயன்படுத்துகிற ஃபேன், மிக்சி, கிரைண்டர், டிவி, நாம் பிரயாணத்திற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிற பைக்கு, பஸ், இன்னுமாய் ஃப்ளைட்டு எல்லாமே மிஷின்கள் தான், எல்லாமே எந்திரங்கள் தான். ஆனால் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு மனிதர்கள் தங்களுடைய வேலைகளை எளிதாக செய்வதற்காக மனித உருவில் மனிதர்களைப் போலவே எந்திரங்களை, அதாவது எந்திர மனிதர்களை உருவாக்க ஆரம்பித்தார்கள். அவைகளுக்கு பெயர்தான் ரோபோக்கள், ரோபோட்டு என்று அழைக்கிறோம். மனித உருவில் இருக்கிற எந்திரங்கள், எந்திர மனிதன், அதற்கு பெயர்தான் ரோபோட். இப்பொழுது அந்த ரோபோவின் வளர்ச்சி, விஞ்ஞானிகள் அந்த ரோபோக்களை அதிநவீனமான ரோபோக்களாக வடிவமைத்து கொண்டே வருகிறார்கள். முற்றிலுமாக மாற்றிவிட்டார்கள். எப்படி என்றால், நாம் விரும்புகிற ரூபத்தில், அது நம்முடைய ரூபமாக இருக்கலாம், மரித்து போன நம்முடைய தாய் தகப்பன் அல்லது உயிரோடு இருக்கிற நம்முடைய தாய் தகப்பன், நண்பர்கள், யாராகவும் இருக்கலாம். எந்த மனிதனுடைய ரூபத்திலும் ரோபோக்களை நாம் உருவாக்க முடியும். அப்படியே அதே மனிதனுடைய தோற்றத்தில் ரோபோக்களை உருவாக்கி, அதே மனிதன், உண்மையான மனிதன் யார், அதாவது இந்த போலியான ரோபோட் எது என்று கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரோபோக்களை உருவாக்கி விட்டார்கள். இன்னுமாய் அந்த குறிப்பிட்ட மனிதன் எப்படி பேசுவானோ அதே பேச்சு, அதே வார்த்தைகள், அதே வாய்ஸ், கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் அவனுடைய ரூபத்தில் செய்யப்பட்டிருக்கிற அந்த ரோபோவையும் பேச வைக்க முடியும். ஏஐ சிஸ்டம் என்று சொல்லப்படுகிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற அந்த நுண்ணறிவு, அந்த செயற்கை நுண்ணறிவை அந்த எந்திர மனிதனுக்குள்ளாக அவர்கள் அதை ஃபீட் பண்ணுறாங்க. அதை செலுத்தி ஒரிஜினல் மனிதனைப் போலவே இப்பொழுது உருவாக்கி விட்டார்கள். இன்னுமாய் அதற்கு மனிதனைப் போலவே எல்லா உணர்வுகளையும் கொடுத்து அப்படிப்பட்ட ரோபோக்களையும் உருவாக்கியிருக்கிறார்கள். நாம் சிரிப்பதைப் போல, நாம் அழுவதைப் போல, நாம் உரையாற்றுவதைப் போல, நாம் தேற்றுவதைப் போல, ஒருவருக்கொருவர் நாம் வார்த்தைகளை எந்த உணர்வுகளில் நாம் பரிமாறிக்கொள்கிறோமோ அப்படியே அந்த ரோபோக்களையும் உணர்வுள்ள ரோபோக்களாக உருவாக்கி இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்குன்னு பாருங்கள். வேதத்தில் இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அதாவது இந்த வசனத்தில் மிருகம் என்பது அந்தி கிறிஸ்துவாகிய சாத்தானை குறிக்கும். மிருகத்தின் சொரூபம் என்பது அவனுடைய ரூபத்தில், அவனுடைய அதே ஒரிஜினல் ரூபத்தில் செய்யப்பட்ட இந்த எந்திர மனிதன், ரோபோவை குறிக்கும். இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு 7 வருஷம் இந்த உலகத்தில் அந்தி கிறிஸ்துவாகிய சாத்தான் மனித உருவில் அவன் இந்த உலகத்தை ஆட்சி செய்வான். மிக கொடுமையாக இருக்கும் அந்த ஆட்சி. அதில் கைவிடப்படுகிறவர்கள், இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அந்த கொடூர ஆட்சியில் இருப்பாங்க. அவனை எல்லாருமே வணங்க வேண்டும். அந்த அந்தி கிறிஸ்து அவன் ரூபத்தில் செய்யப்பட்டிருக்கிற அந்த சொரூபம், அதாவது அந்த ரோபோட்டு, அந்தி கிறிஸ்துவின் ரோபோவை எல்லோருமே வணங்க வேண்டும். யாரெல்லாம் அதை வணங்க முடியாதுன்னு மறுக்கிறாங்களோ அவர்களை அந்த ரோபோ என்ன செய்யுமா, கொலை செய்யும். அதுதான் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது எவ்வளவு கிளியராக இப்பொழுதே இந்த உலகத்தில் அது நடைபெற்று கொண்டு இருக்கிறது பாருங்கள். அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. மனித ரோபோக்கள் உருவாக்கப்பட்டு விட்டது. மனிதனைப் போலவே பேசும், மனிதனைப் போலவே டான்ஸ் ஆடும், மனிதனைப் போலவே சிரிக்கும், எல்லா உணர்வுகளும் கொடுத்து அப்படியே ஒரிஜினல் மனிதனாகவே அந்த ரோபோக்களை உருவாக்கியாச்சு. உலகம் எவ்வளவு கடைசி நாட்களில் இருக்குது பாருங்கள். கர்த்தருடைய வருகை மாத்திரம்தான் பாக்கி.
இப்பொழுது ஆஸ்பத்திரிகளில் நர்ஸுகளுக்கு பதிலாக, டாக்டர்களுக்கு பதிலாக ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு ரோபோக்களை பயன்படுத்துகிற ஹாஸ்பிட்டல்கள் வந்துவிட்டது. ஹோட்டல்களில் சர்வராக பணியாற்றி கொண்டிருக்கிறது. இராணுவத்தில் மிலிட்ரிக்கு பதிலாக இராணுவ வீரர்களுக்கு இணையாக எல்லா நாடுகளிலுமே அந்த ரோபோட்டிக் பிரிவு என்று சொல்லப்படுகிற அந்த எந்திர மனிதர்கள் அவர்களை இராணுவ வீரர்களாக பயன்படுத்துவதற்கு நாடுகள் அந்த எந்திர மனிதர்களை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இதை குறித்தும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்தும் நாம் இன்னொரு பதிவில் நம்ம பார்ப்போம். போலீஸ் அதிகாரிகள் அந்த காவலர்களைப் போல ஏதாவது கலவரம் வந்தால் அந்த வன்முறைகளை அடக்குவதற்கு அமெரிக்காவில் ஆல்ரெடி இதை பயன்படுத்திட்டாங்க. அந்த காவலர்கள் போலீஸ்காரங்க ரூபத்தில் போலீஸ் ரோபோக்களை உருவாக்கி விட்டார்கள். இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த கொரோனா தொற்று நோய் ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு பரவிச்சு. அதனால் அநேக ஆஸ்பத்திரிகளில் நர்ஸுகளுக்கு பதிலாக என்னத்தை பயன்படுத்தினாங்கன்னா அந்த ரோபோக்களை பயன்படுத்தினாங்க. அதாவது நன்மை செய்கிறதுக்காகவே, மனிதனுக்கு உதவி செய்வதற்காகவே இப்படிப்பட்ட டெக்னாலஜிகளை பயன்படுத்தி ரோபோக்களை உருவாக்குறாங்க. ஆனால் வசனம் கடைசியில் இது எங்கே நிற்குது? அப்படியே அந்திகிறிஸ்து அவன் இதை பயன்படுத்தி அவனுடைய ரூபத்தை இந்த ரோபோ வடிவில் அவன் கொண்டு மனிதர்களை கொலை செய்வான். இப்பொழுதே சவுதி அரேபியாவில் சோஃபியானி ஒரு மனித ரோபோட், அதற்கு குடியுரிமை கொடுத்துட்டாங்க. யாராவது மிஷினுக்கு குடியுரிமை கொடுப்பாங்களா? ஆனால் மனிதனை போலவே குடியுரிமை வாங்குகிற இடத்துல ரோபோக்கள் வந்துவிட்டது. அந்த ரோபோக்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, நீ மனுஷனை கொலை செய்வியா அப்படின்னு. உடனே அது சொல்லுது, ஆம், மனிதர்கள் என்கிட்ட நடந்துக்கிற முறையை பொறுத்து அவங்க ஏதாவது ஹார்டாக பிஹேவ் பண்ணாங்கன்னா, அன்வான்டாக ஏதாவது பிஹேவ் பண்ணாங்கன்னா கொலை பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ரோபோவே சொல்லுது. அதாவது இந்த மனித இனத்தை, மனிதர்களையே தன்னுடைய ஆளுகைக்கு கீழே, தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே ரோபோ தனக்கு அடிமைகளாக மனிதர்களை ஆளுகை செய்யக்கூடிய இடத்துக்கு ரோபோக்கள் வந்துட்டு. வசனமும் அப்படி தான் சொல்லுது. கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு பிற்பாடு இந்த உலகம் அந்திகிறிஸ்து ஆட்சிக்கு கீழே போகும். அவன் தன்னுடைய சொரூபத்தின்படி அதை ரோபோவை உருவாக்குவான். அது அவனை வணங்காத யாவரையும் அது என்ன செய்யும்? கொலை பண்ணும். அந்த 666 முத்திரையை அதை தங்களுடைய நெற்றிகளிலாவது வலது கையிலாவது வாங்காத எல்லாரையுமே அது கொலை செய்து போடும். அந்த இடத்துக்கு இப்போ ரோபோ வந்துட்டு. அப்படிப்பட்ட ரோபோக்களை கண்டுபிடித்து விட்டார்கள். அதற்கு ஹியூமனாய்டு ரோபோ என்று பெயர். எப்படியெல்லாம் வந்துட்டு பாருங்கள், எல்லா இடத்துலையுமே நன்மை செய்வதைப் போல அதை உருவாக்கினார்கள். ஆனால் அது மனிதனை ஆளுகை செய்து மனிதனை கொலை செய்கிற இடத்துக்கு இப்பொழுது வந்துவிட்டது. மனிதனைப் போலவே அதற்கு உணர்வுகளை கொடுத்து விட்டார்கள். மனிதனைப் போலவே அதற்கு ஸ்கின், அந்த தோல் எல்லாம் கொடுத்து, மனிதனைப் போலவே ஃபீலிங்ஸை அதற்குள்ளாக ஏஐ டெக்னாலஜி மூலமாக கொடுத்து, மனிதனுடைய எல்லா செய்கைகளையும் அதை செய்வதற்கு அதை கொண்டு வந்துட்டாங்க. இன்னுமாய் ஆலயங்களில், வெளிநாடுகள்லாம் பாருங்கள், ஆலயங்களில், தேவாலயங்களில் ரோபோக்கள் பிரசங்கம் பண்ணுகிறது. ரோபோக்கிட்ட மனுஷன் ஜெபிக்கிறான், அது தீர்க்கதரிசனம் சொல்லுது. எந்த இடத்துக்கு வந்துட்டு பாருங்கள். அப்போ அந்திகிறிஸ்து ஆட்சியில் அதை வணங்குவாங்க. அது தீர்க்கதரிசனம் சொல்லும். அது பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் சாத்தான். பொய்யா சொல்லும். மனுஷங்க வஞ்சிக்கப்படுவார்கள். அந்த காலகட்டத்தில் நாம் இருக்கணுமா? நம்ம வருகையில் கைவிடப்பட்டோன்னா எவ்வளோ கொடூரம். இந்த ரோபோக்களை தான் வணங்கிக்கிட்டு அலையணும். வணங்கலைன்னா கொலை செய்யும். எவ்வளவு கொடூரம். அதனால் வருகையில் போயிடும். இன்றைக்கி நம்ம எவ்வளோ முக்கியமான ஒரு சாப்டர் குறித்து நம்ம பார்த்துருக்குறோம் பாருங்கள். மிக முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். உலகத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களுமே கர்த்தருடைய வருகை குறித்து தான் அது வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த மனித ரோபோக்களை குறித்து நம்ம பார்த்தோம். நாம் ஆயத்தமாகவும் கர்த்தருடைய வருகையில் செல்வதற்கு நம்ம பரிசுத்தமாகவும் சீக்கிரமாய் கர்த்தர் வரப்போகிறார். எந்த செகண்டில் கூட கர்த்தர் வரலாம். அது மேபி அடுத்த செகண்டாக கூட இருக்கலாம். ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆமீன்.